ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில் அந்த கலாச்சார பாசிசத்தை இங்கே நிலைநிறுத்தி விடுவதற்கு காலில்லாத பெயர்களெல்லாம் இன்றைக்கு கால் உண்ட துடிக்கிறார்கள். கல்யாணத்தை பற்றி கவலைப்படாதவர், சாமியார்களெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போகிற இந்த நாளில் இப்படி ஒரு தலைவர் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறார். தமிழர்களுக்கு மிகப்பெரிய குறையே கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட மாட்டார்கள். தமிழ் இயக்கம் செய்ய முடியாததை, நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்கம் சாதிக்க முடியாததை தன்னுடைய கட்சி சகாக்களுக்கு தமிழ் பெயரை சூட்டியவன் திருமாவளவன். அப்பன் பெயரையே மாற்றியவன். மனுநீதியை பற்றி அது ஏற்கத்தக்கதல்ல என்று நான் பேசுகிறேன். அது ஏற்க வேண்டும் என்று சனாதன கூட்டத்திலிருந்து ஒருவன் பேச வேண்டும். ஒரே மேடையில் பேசலாம். சனாதன கூட்டத்தில் ஒரு ஆண்மகன் இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தால் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகரில் தன் சகாக்களை அழைத்துக் கொண்டு வந்து அன்றைக்கு மனநீதியை தீ போட்டு கொளுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அன்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரவில்லை? என்னவெல்லாமோ வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இப்பொழுது முருகனை பிடித்துக் கொண்டு தூங்குகிறார்கள். முருகன் என்ன உங்க பூத் ஏஜெண்டா வரப்போறானா? முருகன் அப்படி ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அவன் எங்களைத்தான் ஆதரிப்பான். புராண ரீதியாக நாங்கள் சம்பத்து சொல்லுகிறேன். முதலாக தனிநாடு கேட்டவன் முருகன். அன்றைக்கு ஒரு மாங்கனியை கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்கினான் நாரதர். அவன் அன்றைக்கு இருந்த குருமூர்த்தி. முருகனை நேசிக்கிறவர்கள் எங்களைத்தான் ஒப்புக்கொள்வார்களை தவிர உங்களையா ஒப்புக்கொள்வார்கள்? உனக்கு ஏதாவது தெரியுமா முருகனை பற்றி? இது என்ன மலிவான அரசியல்? பச்சை வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு கழுத்தில் காவி துண்டு போட்டுட்டு ஊடக வெளிச்சத்தில் உயிர் வாழ கருதுகிறீர்களா? ஊடகம் என்றைக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதோ அன்றைக்கே உங்களுக்கு சனி ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். 130 கோடி மக்கள் வாழுகிற ஒரு நாட்டை பரிபாலிக்கிற பிரதமர் கேவலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கே தெரியாமல் ஹைதராபாத்துக்கு வருகிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவன்தான் இப்பொழுது அவதார புருஷன். அவர் வருகிறார். உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் வருகிறார். வெற்றி பெற்றீர்களா? இல்லை. ஒரு ஊடகத்துக்கு நான் செவ்வியளித்த பொழுது சொன்னேன், திருமாவளவனை தொட்டால் அவன் தோண்டினால் தங்கம், சீண்டினால் சிங்கம் என்றேன். அவர் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறார் என்பது அவர்களும் அறிவார்கள். திருமாவளவன் தூசுகள் தொட முடியாத வானம். அவரை அழுக்காக்குவதற்கும் அவமதிப்பதற்கும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். ஒரு கலாச்சார பாசிசத்தை பெரியாரின் சுயமரியாதை திருத்தலத்தில், அறிஞர் அண்ணா அவர்களின் நந்தவனத்தில், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் கலைஞரின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையில் கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை என்கிற திமிரில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில் அந்த கலாச்சார பாசிசத்தை இங்கே நிலைநிறுத்தி விடுவதற்கு காலில்லாத பெயர்களெல்லாம் இன்றைக்கு கால் உண்ட துடிக்கிறார்கள். இதை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற வாழ்வலியும் தோல்வலியும் தமிழக அரசியலில் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால்
அரசியல் ரீதியாக நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், தொல் திருமாவளவன் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே அவர் அதில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தொட்டிலில் கிடந்த பொழுது பூமிருண்டை பற்றி கவலைப்பட்ட எங்கள் தந்தை பெரியாரின் நினைவு நாளில் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் டாக்டர் மீனாம்பாள் இந்த விருதை கொடுத்து ஏற்புரை நிகழ்த்திய அன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள், 4 பேர் சட்டமன்றத்திற்கு போவது முக்கியமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையில் சனாதனத்தை சாய்ப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று முரசறைந்தார்கள். ஆகவே என்னுடைய பயணத்துக்கு தேர்தல் அரசியல் இடையூறாக இருக்குமானால் அதை இடறி எறிவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று ஒரு பெரியாரை போல சொன்னார் அவர். யார் பெற்ற விருது? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த சீதாராம் கேசரி பெற்ற விருது. மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும், மண்டல் கமிஷனை அமல்படுத்தியதனாலே மகுடத்தை இழந்த மகத்தார தலைவர், ராஜபுத்திர குடும்பத்திலே பிறந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற எங்கள் முன்னாள் பிரதமர் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? 6000 ஏக்கர் நிலம் வைத்திருந்தவர். ஆனால் ஒரு 4 முழ வேட்டியில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாகரிகமாக நடைபோட்ட மக்கள் தலைவர் என்று கொண்டாடப்பட்ட ஜி.கே. மூப்பனார் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேராய், மிச்சமிருந்த தமிழர்களின் நம்பிக்கையாயிருந்த சந்தன தமிழின் சிந்தனை ஊற்றாம் தலைவர் கலைஞர் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? சமூக நீதித்துறையின் செயலாளராக இருந்த கிருஷ்ணன் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? இந்தியாவில் பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தருகின்ற இந்தியாவின் பெண்ணம்பெரிய மாநிலம், ஆச்சார கள்ளர்களும் ஆசாட பூபதிகளும் அம்பல குடுக்கைகளும் நிறைந்த உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சராக முடியும் என்று வரலாறு எழுதிய மாயாவதி பெற்ற விருதை எங்கள் எழுச்சி தமிழர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சீதாராம் கேசரி, மாயாவதி, கலைஞர், விஸ்வநாத் பிரதாப் சிங், அந்த வரிசையில் இந்திய வரலாற்றில் இன்றைக்கு எங்கள் தொல் திருமாவளவனுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு இதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ, எங்கள் தலைவருக்கு இப்படி ஒரு விருது கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் எந்த அளவிற்கு பெருமிதம் கொள்ளுகிறீர்களோ, அதே மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் நானும் அடைகிறேன் என்பதை பதிவு செய்வதற்காக இங்கே நான் வந்தேன். மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கிற தலைவர், சூரியங்களுக்கு சுகங்களுக்கு அடிமையுறாத சூரிய பெருந்தாக இருக்கிற தலைவர், ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவர், அரசு பதவியை அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்று அரசு உத்தியோகத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு களத்துக்கு வந்தவர். கல்யாணத்தை பற்றி கவலைப்படாதவர். சாமியார்கள் எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போகிற இந்த நாளில்
இப்படி ஒரு தலைவர் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறார். தமிழர்களுக்கு மிகப்பெரிய குறையே கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட மாட்டார்கள். அதை மகளிர் அமைப்பு கொண்டாடுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் நானும் ஒரு புள்ளியாக இணைத்துக் கொள்ளுகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் வந்தேன். அவர் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் நான் அவ்வப்பொழுது பதிவிட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அவரிடத்தில் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டதில்லை. அது தேவையும் இல்லை என்று கருதுகிறவன் நான். ஒப்புக்காகவும் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டாவாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கிற திருக்குறளை நெஞ்சில் சுமந்து கொண்டு இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உறக்கமில்லாமல் உழைக்கிறான். ஊரூராக சுற்றி வருகிறான். ஆண்டவனின் பேரால், ஆதிக்கத்தின் பேரால் அழுத்தப்பட்ட மக்களினுடைய விடுதலையை முன்மொழிகிறான். ஆதிக்கங்களை கண்டு அஞ்சாமல் அவன் சமரிடுகிறான். அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த தாய் தமிழகம் தர வேண்டும் என்று கனவு காணுகிறவர்களில் நானும் ஒருவன் என்ற நிலையில் அவரை நான் பாராட்ட வந்திருக்கிறேன். யார் வைக்க முடியும்? தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் திராவிட இயக்கம் கூட செய்ய முடியவில்லை. தமிழ் இயக்கம் கூட சாதிக்கவில்லை. தமிழ் இயக்கத்தின் தகுதி மிகுந்த தலைவர் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் வர்மா, அண்ணாவின் தம்பி விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ் பெயர்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை திரடிக்கு தந்திருக்கிறார்கள். உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் தமிழ் இயக்கம் செய்ய முடியாததை, நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்கம் சாதிக்க முடியாததை தன்னுடைய கட்சி சகாக்களுக்கு தமிழ் பெயரை சூட்டியவன் திருமாவளவன். அப்பன் பெயரையே மாற்றியவன். அப்பனுக்கு உபதேசம் செய்தவன் முருகன். அதனாலே முருகனை கொண்டாடுகிறார்கள். இவரும் அப்பன் பெயரையே மாற்றினார். யாருக்கு வரும் இந்த மனப்பான்மை? அவருக்கு வந்தது. அவருடைய பிறந்த நாளுக்கு அறிவித்தார், நாடு முழுக்க 1,00,000 பனை மரங்களை நடுங்கள் என்றார். பனை மரம்தான் எங்கள் மரம். பண்பாட்டின் வழி நின்று சிந்திக்கிறார். 1,00,000 பனை மரங்களை நடுங்கள் என்றார். ஜக்கிகள் சொல்வான், நடமாட்டான். ஆனால் தன்னுடைய சகாக்களை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க நட்டார். ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் இந்த மண்ணில் செய்ய வேண்டியது இருக்கிறது. அரசியலை தாண்டி நாஞ்சில் சம்பத் சிந்திக்கிறேன். வல்லிரட்டு சூழ்ந்திருக்கிறது. எங்கள் வானம் கருத்திருக்கிறது. எல்லா உரிமைகளையும் நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். இதனை ஒரு பழிவாங்கும் போக்கும் பகை உணர்ச்சியும் கொண்ட அரசியலை தாண்டி இந்த மண்ணை மகத்துவம் உள்ளதாக மாற்றுவதற்கு, இந்த மண் பொன்னாக மின்னுவதற்கு, பூவாக மலர்வதற்கு, புதிய கவியாக சிறப்பதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான் என்றால் அந்த இடத்தை இட்டு நிரப்புகிற தலைவராக திருமாவளவன் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு என்ன மனுநீதியை பற்றி பேசினால் சண்டைக்கு வருகிறார்கள். மனுநீதியை பற்றி அது ஏற்கத்தக்கதல்ல என்று நான் பேசுகிறேன்.
அது ஏற்க வேண்டும் என்று சனாதன கூட்டத்திலிருந்து ஒருவன் பேச வேண்டும். ஒரே மேடையில் பேசலாம். சனாதன கூட்டத்தில் ஒரு ஆண்மகன் இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தால் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனு தர்மத்திற்கு எதிரான விமர்சனம் பெரியாருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் தொடங்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மகத்தான நாடக நூலை தந்த பேரறிஞர், தமிழில் ஆழங்கால் பட்டவர், முத்தமிழ் துறையில் முறைபோய வித்தக பெருமான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அன்றைக்கே சொன்னார், இது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி பேசுவது என்று. வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று கேட்டார். அன்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரவில்லை? மராட்டிய மண்டலத்தில் மகரில் தன் சகாக்களை அழைத்துக் கொண்டு வந்து அன்றைக்கு மனநீதியை தீ போட்டு கொளுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அன்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரவில்லை? எங்கள் தந்தை பெரியார் காமராஜரை முதலமைச்சராக முடிசூட்டி மகிழ்ந்த குடியாத்தத்தில் 1927 டிசம்பர் 4 தீயிட்டு கொளுத்தினார். அன்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரவில்லை? திராவிடர் கழகம் அந்த கடமையை சத்தமில்லாமல் செய்து வருகிறது. ஆத்திரம் வரவில்லை? எங்கள் திருமாவளவன் பேசினால் மட்டும் உனக்கு ஆத்திரம் வருகிறது என்றால் அவர் தலைவராகிவிட்டார் என்பதற்கு இதுதான் சரியான அடையாளம். அதை நியாயப்படுத்த உன்னால் முடியுமா? என்னவெல்லாமோ வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இப்பொழுது முருகனை பிடித்துக் கொண்டு தூங்குகிறார்கள். முருகன் என்ன உங்க பூத்தி ஏஜெண்டா வரப்போறானா? என்னடா இது? முருகன் அப்படி ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அவன் எங்களைத்தான் ஆதரிப்பான். புராண ரீதியாக நாங்கள் சம்பத்து சொல்லுகிறேன், முதலாக தனிநாடு கேட்டவன் முருகன். அன்றைக்கு ஒரு மாங்கனியை கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்கினான் நாரதர். அவன் அன்றைக்கு இருந்த குருமூர்த்தி. யாருக்கு கொடுப்பது? ஒரு மாங்கனி, 2 பிள்ளைகள், யாருக்கு கொடுப்பது? சிவபெருமானுக்கே சிரமம் ஏற்பட்டது. அவன் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டான். அவள் சொன்னாள், உலகத்தை சுற்றி வருகிறவனுக்கு கொடி என்று. உலகத்தை சுற்றுகிறவர்களுக்கு மாங்கனி கிடைக்கும் என்றால் தன்னுடைய மயில் வாகனத்தின் மீது ஏறி உலகம் முழுவதும் சுற்றினான் முருகன். நியூயார்க், வாஷிங்டன், மாஸ்கோ, மெல்போர்ன், பாரிஸ், கோலாலம்பூர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் சுற்றினான். உலகம் முழுவதும் சுற்றி இளைத்து களைத்து கருத்து சிறுத்து மெலிந்து நலிந்து வந்து உலகமெல்லாம் சுற்றி விட்டேன், எனக்கு மாங்கனியை தாருங்கள் என்று கேட்டான் முருகன். அப்பொழுதுதான் மனு தர்மம் சொன்னது, தந்தை தாயை சுற்றினாலும் உலகம் சுற்றியதற்கு சமம் என்ற அடிப்படையில் கணபதிக்கு கொடுத்து விட்டோம் என்றார்கள். அப்படி என்றால் இதை ஏற்க முடியாது, இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், உங்கள் சட்டமும் உங்கள் சாத்திரமும் என்னால் ஏற்க முடியாது. ஆகவே நான் உங்களை விட்டு விடுதலை பெற விரும்புகிறேன். நான் விடுதலையை நேசிக்கிறேன். என்னை விரும்புகிறவர்கள் குன்றிருக்கும் இடத்திற்கு வாருங்கள், அங்கே இந்த குமரன் குடியிருப்பான் என்று முதலாக நாடு கேட்டவன் முருகன் என்றால், முருகனை நேசிக்கிறவர்கள் எங்களைத்தான் ஒப்புக்கொள்வார்களை தவிர உங்களையா ஒப்புக்கொள்வார்கள்? உனக்கு ஏதாவது தெரியுமா முருகனை பற்றி? இது என்ன மலிவான அரசியல்? பச்சை வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு கழுத்தில் காவி துண்டு போட்டுட்டு ஊடக வெளிச்சத்தில் உயிர் வாழ கருதுகிறீர்களா? ஊடகம் என்றைக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதோ அன்றைக்கே உங்களுக்கு சனி ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நீங்க எங்க ஜெயிச்சிட்டீங்க? நீங்க பெரிய ஃபோர்ஸ் மாதிரி காமிக்கிறீங்க. நீங்க பெரிய ஃபோர்ஸா? காஷ்மீரில் உங்கள் நிலைமை என்ன? காஷ்மீரிலே நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலே குல்பக்கர் கூட்டணி வாகை சூடி இருக்கிறது. உங்கள் கேந்திரம் நாக்பூர்.
அங்கே வாகை சுடினீர்களா? தோற்றீர்கள். நாக்பூரில், ஹைதராபாத். ஒரு பிரதமர் இந்த அளவிற்கு கீழே இறங்கக்கூடாது. 130 கோடி மக்கள் வாழுகிற ஒரு நாட்டை பரிபாலிக்கிற பிரதமர் கேவலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கே தெரியாமல் ஹைதராபாத்துக்கு வருகிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவன்தான் இப்பொழுது அவதார புருஷன். அவர் வருகிறார். உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் வருகிறார். வெற்றி பெற்றீர்களா? இல்லை. நாடு முழுக்க ராஜஸ்தானில் தோற்றீர்கள், கேரளாவில் தோற்றீர்கள், எல்லா இடங்களிலும் தோற்றுக்கொண்டே வருகிறீர்கள். எந்த ஊடகமும் அதை செய்தியாக்குவதில்லை. எந்த பத்திரிகை பார்த்து அதை தெரிந்து கொள்ள என்னை போன்றவர்களுக்கே முடியவில்லை. ஆகவே வல்லாதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். வல்லாதிக்கம் அடிபட்டு கீழே விழப்போகிறது. அதற்கு சரியான அடி கொடுப்பதற்கு தகுதியான தலைவர்களை அணிதிரட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். தமிழ்நாட்டு அரசியலில் அதை சாதிப்பதற்கு, அந்த பங்களிப்பை செய்வதற்கு, அதற்கான வியர்வை பாசனத்தை செய்வதற்கும், அண்ணன் ஸ்டாலினோடு சேர்ந்து வீகம் வகுப்பதற்கும் எழுச்சி தமிழர் அணியமாகி வருகிற காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டதை விட இவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது அதிகம் என்று நான் கருதக்கூடிய எங்கள் பெருமைக்குரிய ஆசிரியர் அவர்கள் இந்த சமூக நீதி என்கிற இந்த சாயாத தத்துவத்தை இந்தியா முழுவதும் நிலைநிறுத்துவதற்கு தொல் திருமாவளவன் நாடு தழுவிய அளவில் வடக்கே சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்றைக்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கான தேவை இன்றைக்கு வந்திருக்கிறது. மிகுந்த உளப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் ஒரு பிரச்சனையை அணுகுகிறவன் தான் சரியான தலைவர். காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட மக்களை கொள்ளிடமாக கொண்ட ஒரு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை வென்றெடுப்பதே பெரிய சிலுவைப்பாடு. அதிலே அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எப்போது உறங்குகிறார், எப்படி இயங்குகிறார், எப்படி இந்த பெரிய அமைப்பை அவர் கட்டி நிர்மாணிக்கிறார், கடமையாற்றுகிறார் என்று யோசித்து பார்த்தால் ஒரு தனி மனிதனாக இயங்குகிற நான் ஆச்சரியத்தால் வியப்பால் என் விழிகள் விரிகின்றன. அம்பேத்கர் அவர்கள் தூங்கவில்லை. அம்பேத்கர் அவர்கள் நடுநிசி நள்ளிரவு எதையோ படித்து கொண்டிருந்தார், எழுதி கொண்டிருந்தார். அவர் படித்து கொண்டிருந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நிருபர் போய் அவர் கதவை தட்டினான். நடுநிசி, படைத்தவன் கூட தூங்குகிற நேரம் அது. கதவை தட்டினார். அம்பேத்கர் கதவை திறந்தார். என்ன இந்த நேரம் இங்கே என்று கேட்டார். ஒன்றும் இல்லை, அண்ணல் காந்தி தூங்குகிற இடத்திற்கு சென்றேன், அயர்ந்து தூங்குகிறார். வல்லபாய் பட்டேல் தூங்குகிற இடத்திற்கு சென்றேன், அயர்ந்து தூங்குகிறார். நீங்கள் தூங்குகிற இடத்திற்கு வந்தேன், நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், ஏனென்று கேட்க வந்தேன் என்றார். அப்பொழுதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், காந்தி இந்தியாவிற்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார், கேட்டது கிடைத்து விட்டது, தூங்குகிறார். சமஸ்தானங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பட்டேல், அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது, அதனால் தூங்குகிறார். ஆனால் இந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆண்டவனின் பெயரால், ஆதிக்கத்தின் பெயரால் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர்கள் தூங்குகிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்திருக்கிறேன் என்றார். அப்படி ஒரு விழித்திருந்தார் அம்பேத்கர். விழித்திருக்கிற தலைவன் தொல் திருமாவளவன். The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற கவிஞனுடைய கவிதை. இந்த கவிதையை தன்னுடைய மேசையில் வைத்து கொண்டுதான் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பரிபாலனத்தை செய்தார் என்று நான் படித்திருக்கிறேன்.
இந்த உலகத்தில் அனுபவிக்க நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்து தீர வேண்டும் என்றே பல பேர் இன்றைக்கு துடிக்கிறார்கள். போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்ட இந்த மனித சமூகம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு வெறி கொண்டடைகிறது. இவர்களுக்கு மத்தியில் அனுபவிக்க எவ்வளவு இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் வாழுகிற இந்த சமூகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள், மலைகளின் உச்சியில் இருந்து உருகி வருகின்ற வெள்ளி அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், நீலவானம் நிறைய நட்சத்திரங்கள், ஓடி வருகிற வற்றாத ஜீவ நதிகள், சென்னல் சிரிக்கிற வயல்கள், செங்கரும்பு தோட்டங்கள் என்ன, இப்படியெல்லாம் அனுபவிப்பதற்கு நிறைய இருந்த பொழுதும் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. கடை தேர முடியாதவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நான் உறங்காமல் கடமையாற்ற உறங்காமல் உழைக்கிறேன், நான் உறங்காமல் இருக்கிறேன் என்றான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஆகவே கடை தேர முடியாத ஒரு சமூகத்தை கடை தேர வைக்க வேண்டும் என்று கருதி நம்முடைய இந்திய அல்லாவிட்டால் இன்பத் தமிழக பண்பாட்டு வரலாற்றில் மகத்தான தலைவர்கள் வழியில் இன்றைக்கு ஒரு லட்சிய பயணத்தை திருமாவளவன் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை தனக்கு இழைக்கப்பட்ட அவமானமாக இல்லாமல் தன்னுடைய சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானமாக கருதினார். அதான் வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றி ஏன் எங்கள் தம்பி பிரபாகரன் பெற்ற வெற்றி. அவனை நீ சாகடித்திருக்கலாம், ஆனால் அவனுடைய பயணத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏற்றுக்கொண்ட கொள்கை வென்றெடுப்பதற்கு சாவுதான் பரிசென்றால் அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழீழம் இன்றைக்கும் என்னை போன்றவர்களின் நாக்கள் உச்சரிக்கிறது என்றால் எங்களை அந்த தலைவன் இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிற அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்த்திருக்கின்ற திருமாவளவன் அவருடைய இளமை பருவத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்த தம்பியை வீரகுமார், உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டார். நான் இன்னும் பிறக்கவில்லை என்றவருக்கு பதில் சொன்னேன். திருமாவளவன் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, தந்தை பெரியார் பெயரால் ஒரு இசை வேள்வியை தலைநகர் சென்னையில் டிசம்பர் திங்களில் நடத்தி காட்டிய அப்பா அருணாச்சலம், தமிழ் சான்றோர் பேரவை என்று சொல்லி தமிழின் அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கு இயக்கம் கண்ட அப்பா நான் அருணாச்சலம். இனி நந்தன் என்றொரு இதழை மிகுந்த சிரமப்பட்டு நடத்திய அப்பா அருணாச்சலம். அந்த இதழில் தான் தம்பி இளைய கம்பன் பெரியாரை பற்றி எழுதிய கவிதையை படித்து நான் மெய்சிலிர்த்து போனேன். அப்பா அருணாச்சலத்தை சந்தித்துவிட்டு திருமாவளவன் கீழே இறங்கி வருகிறார். அப்பாவை சந்திப்பதற்கு நான் மேலே ஏறி செல்லுகிற பொழுது திருமாவளவனை பார்த்தேன். அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டவருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. நான் சொன்னேன், உங்களை போன்றவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிற நாள் தான் என் விலங்குகள் நொறுங்குகிற நாள் என்று நான் சொன்னேன். இன்றைக்கும் அதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். விலங்குகள் நொறுங்கவும் விடுதலை கிடைக்கவும் ஒரு சமருக்கு தலைமை தாங்குகிற நீங்கள், ஆடு எல்லாவற்றுக்கும் தலையாட்டும், ஆனால் தலையாட்டி எனக்கு பழக்கமில்லை, அதனால் தான் ஆடுகளை கொன்று விடுகிறார்கள், நான் சிங்கம் என்பதை தன்னுடைய பயணத்தில் நிரூபித்து வந்து இன்றைக்கு வாகை சூடி ஒரு மிகப்பெரிய விருது, ஒரு பல்கலைக்கழகம் தருகிற விருதை காட்டிலும் மகத்தான விருது இந்த விருது.
இன்னொன்னு சொல்லட்டா, நீ தருகிற பத்மபூஷன் விருதை விட உயர்ந்த விருது தேசிய அளவில் நீ தருகிற விருதை காட்டிலும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு சமூக நீதிக்கான வீரமணி விருதை எங்கள் தொல் திருமாவளவனுக்கு தந்திருக்கிறது என்றால் வரலாறு அவரை இன்றைக்கு பொன்னெழுத்துக்களால் அலங்கரிக்கிறது. அவரை எல்லோரும் பாராட்டி பேசினார்கள், வாழ்த்தினார்கள். நானும் அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்ன பரிசு தருவது என்று நான் யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஆனாலும் உங்களுக்கு பரிசு தர வேண்டும். பரிசு கொடுப்பது என்பது நம்முடைய மரபு. அன்றைக்கு தமிழ் வளர்த்த ஔவையை பாராட்டி அவளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று அதிகமான் சக்கரவர்த்தி விரும்பினான். அதற்காகவே மந்திரி சபையை கூட்டினான். என்ன பரிசு கொடுக்கலாம் என்று அமைச்சர்களிடத்தில் கேட்டான். ஒரு அமைச்சர் சொன்னான், டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆக்கி விடலாம் என்று. ஒரு அமைச்சர் சொன்னான், டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி ஆக்கி விடலாம் என்று. எந்த பரிசும் மன்னன் அதிகமானுக்கு நிறைவு தரவில்லை. அவன் சொன்னான், நம்முடைய நாட்டில் இந்த தகடூரில் மலையின் உச்சியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல் எப்போதாவது ஒரு முறை காய்த்து கனியக்கூடிய சாவாத வரத்தை தருகிற நெல்லிக்கனி, அதை அந்த மலைக்கு சென்று வனவிலங்குகளின் வேட்டைக்கு தப்பி என்ன சிரமப்பட்டாவது சிலுவைப்பாடுகளை சுமந்தாவது அந்த கனியை கொண்டு வந்து ஔவைக்கு கொடுத்தால் அவள் 100,000 செய்வாள், தமிழ் 100,000 ஆண்டு காலம் வாழும். அந்த கனியை கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்தான் மன்னன். டெண்டர் விட்ட பொழுது எவனும் எடுக்கவில்லை. மன்னனே முடிவெடுத்தான், நானே போகிறேன் என்று. கொற்றத்த விசில் கோலேந்திய மன்னனே அன்றைக்கு காட்டுக்கு சென்றான், மலைக்கு சென்றான். வனவிலங்குகளின் வேட்டைகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து கொண்ட அந்த மரத்தை கண்டறிந்து சாவா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து ஔவைக்கு அன்றைக்கு கொடுத்தான். ஔவைக்கு, நீ 100,000 செய்ய வேண்டுமானால் நீ 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக தருகிறேன் என்று நெகிழ்ந்து மகிழ்ந்து அந்த கனியை அதிகமான் அன்றைக்கு ஔவைக்கு கொடுத்தான். ஔவை சொன்னாள், இந்த கனியை நீ சாப்பிட்டாலும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாய். ஆனால் சாதல் மரணத்தை உனக்குள்ளே அடக்கி கொண்டு, சாதல் நின்னகத்தடக்கி வாழ்தல் வேண்டி எனக்கு ஈந்தனையே என்றாள் ஔவை. ஆகவே நீ நீலமணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே, வலம்படு வாய்வாழ் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களற்றொடித்தடக்கை அப்படின்னு வரும் புறநானூற்றில். அது மாதிரி ஒரு நெல்லிக்கனியை உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைத்தாலும் எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விட்டன, தருவதற்கு வாய்ப்பில்லை. பாரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு பல்லக்கு தேரியானை பரிசளித்திருப்பேன், வாய்ப்பில்லை. வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உங்கள் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து, இப்பொழுதும் என்னுடைய தலையை கேட்கிறார்கள், விலை தர மாட்டேன் என்கிறார்கள். என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து உங்களுக்கு பரிசு தந்திருப்பேன். என்னிடத்தில் இருப்பது தமிழ் ஒன்றுதான் என்கிற காரணத்தால் தமிழைப் போல வாழுங்கள். இந்த இனம் தலை நிமிருவதற்கு திட்டங்களை தந்து உங்களுடைய பயணத்தில் ஒரு களைப்பும் அலுப்பும் சலிப்பும் சோர்வும் எந்த நாளும் அண்டாமல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும்.
உங்கள் வெற்றிக்கும் பெற்றிக்கும் எப்போது உதவ வேண்டுமென்றாலும் நான் தயார் எனச் சொல்லி இந்த வசந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, காலம் அனுமதிக்கவில்லை, அதனால் கோலம் முடிகிறது. நன்றி, வணக்கம்.